படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொன்ன. அடியாரு ரொம்ப சோகமா இருக்கு. என்ன விஷயம்? மனசேக்கா சரியில்லைப்பா. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நாட்டுல நடக்கிறதெல்லாம் நினைச்சா என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் இந்த மொபைல் பார்த்துட்டு தானே இருக்க. இதுல நாட்டு நடப்பு நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்லையா? நிறைய விஷயம் இருக்குது. விஜய் ஆட்சி வந்ததுலேருந்து பல சம்பவங்கள் நடக்குது. எதை சொல்றது? விஜய் சார் ஆட்சி வந்ததை பத்தி நம்ம சொல்ல முடியாதுப்பா. இந்த கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை பாத்தியா, 10 வயசுக்குள்ள அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு அதுக்குள்ளேயும் இன்னொரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு சம்பவம் இதே மாதிரி கற்பழிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல இந்த நாட்டுல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்கு. இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து ஒரு பிள்ளைங்களை வந்து வெளியே அனுப்புறது, படிக்க வைக்கிறது, காலேஜ் அனுப்புறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா விஜய் என்ன சொன்னாரு? ஸ்டாலின் சார், பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இயற்கை உபாதிக்கு சொன்ன ஒரு சின்ன பெண்ணு திரும்பி வரவே இல்லையே, உங்களால திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப என்ன சொல்லுவாரு? இப்ப இதே மாதிரி போன பொண்ணு திருப்பி தர முடியுமா? யாராலையும் வந்து பாரு, யாராலையுமே வந்து குற்றம் இப்ப கூட பிரச்சாரத்துல சொன்னாரு அவரு. விஜய் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சாரம் நடக்கும்போது, ஸ்டாலின் சார் உங்க இது ஆட்சியில வந்து இதெல்லாம் நடந்துச்சு, நீங்க அந்த மாதிரி நடக்க முடியுமா? இப்ப சொன்னீங்க குற்றம் நடந்த முடியும், உங்களால தடுக்க முடியுமா? அந்த போற குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுங்க. அந்த மாதிரி எந்த குற்றத்தையும் முன்னாடி போய் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. சரியா? இப்ப நடந்தது, இப்ப நடந்துச்சு இவர் ஆட்சியில வந்த ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்குது அப்படின்னா அதை போய் தடுத்து நிறுத்த முடியுமா? நிறுத்த முடிஞ்சது இல்லாட்டி அவர்தான் கத்துனாரு. ரொம்ப என்ன கத்துறாரு விஜய். ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் என்ன சொல்றீங்க பதில்? இப்ப அவரால தடுத்து, அவராலன்னு இல்ல, எந்த ஆட்சி, எந்த கட்சி, எந்த யாராலையுமே குற்றத்தை போய் தடுத்து நிறுத்த முடியாது. சரியா? உங்களை மாதிரி ஆளுங்க, ஆம்பளைங்க, சரியா, ஜென்ஸ், அவங்கதான் வந்து மனசு திருந்தணும். இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற மனைவியை தவிர மத்த யாருமே வந்து, வெளியில இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து நமக்கு தாய், பிள்ளைங்க, ஒரு சகோதரியா அவங்க ஃபீல் பண்ணி இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, இந்த குற்றத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவங்களா மனசு திருந்தி உணர்ந்தா மட்டும்தான் இந்த குற்றத்தை நிறுத்த முடியுமே தவிர, நீங்க போய் அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்த முடியுமா அப்படி எப்படின்னு கேட்டாலும் நிறுத்த முடியாது. எனக்கு ஒரு யோசனை, எனக்கு ஒரு திருப்பி கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு போலயே. அதாவது இப்படி ஒவ்வொரு ஆள் பின்னாடி ஒரு போலீஸ் போட்டு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்துக்க முடியுமா? அது மாதிரி வாய்ப்பு இருக்கா? போலீஸ் ஆம்பளை இல்லையா? போலீஸ் ஆம்பளையும் இருக்காங்க, பொம்பளையும் இருக்கிறாங்க. சரியா? ஆனா போலீஸ் ஒரு ஆளுக்கும் நம்ம போய் பாதுகாப்பா ஒவ்வொரு வீட்டு பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க இருக்கும் ஒரு வீட்டுல, அந்த 10 பிள்ளைங்களுக்கும் நம்ம போலீஸ்காரங்களை அனுப்ப முடியுமா? இல்ல அந்த போலீஸ்காரதான் நம்ப முடியுமா? அவங்களும் ஆம்பளைதான், அவங்களுக்கும் குற்றம் நடக்கணும்னு ஏதாவது நடக்கலாம், அவங்களுக்கும் சம்பளம் வரும், நடக்கும். நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஆம்பளைங்க, நீங்க மட்டும்தான் அதை திருத்தணும், அந்த குற்றம் நடக்கக்கூடாது, நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அது நடக்கும். ஓகே, நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த குழந்தையோட அம்மாவே குற்றம் சொல்றாங்க. பாத்தீங்களா? இப்பெல்லாம் ஒரு நேரத்துமாச்சு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே திருப்பி குற்றவாளி, நீங்க வந்து குழந்தைய வந்து ஒழுங்கா கண்காணிக்கல அப்படி சொல்லி விஜய் சார் நீங்க வந்து நஷ்டீடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நானும் சொல்றேன்ப்பா, அது ஒரு குத்தம் நடந்துட்டு காசை கொடுத்துட்டா மட்டும் அந்த வீட்டுலோட மனசு பாதிப்பானது போயிடுமா என்ன? குத்தம் நடக்கிற இடத்துல வந்து காசு கொடுத்து சமாளிக்க முடியாது, காசு கொடுத்து ஒண்ணும் வந்து இதாயிடுவது. அது மனிதாபிமானமா நம்ம வந்து ஒரு அன்பு, ஒரு இதுல வந்து அந்த இழப்புக்கு நம்ம செய்யற இது தவிர மத்தபடி வந்து நீங்க காசு கொடுத்ததுனால என்ன அந்த குழந்தை வந்துடுமா? அந்த அந்த குழந்தைக்கு கொடுக்குற உயிருக்கு ஒரு உயிரோட மதிப்பு அவ்வளவுதானா? சொல்றேன். அந்த குழந்தைய வச்சு அவங்க பல கனவு கண்டுக்க, மேபி அந்த தாய் வந்து என்ன இதுல இருந்தாங்களோ நம்ம பார்க்காம நம்ம எதுவுமே பேச முடியாதுப்பா. சரியா? பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. சரியா? அதனால தாய் தகப்பங்களுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா, இந்த மாதிரி வந்து குழந்தைங்க கிட்ட நல்லா
எடுத்து சொல்லுங்க. நிறைய இப்ப விழிப்புணர்வு வந்துருச்சு, பாடத்திலயும் நடத்துறாங்க. ஸ்கூல்ல எல்லாம் வந்து பேட் டச் எது, குட் டச் எதுன்னு எல்லாமே நடத்துறாங்க. இருந்தும் இந்த தவிர்க்க முடியாத இந்த குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. சரியா? இந்த டாஸ்மார்க் ஒழிக்கிறன்றாரு. இந்த டாஸ்மார்க்னால பல பிரச்சனைகள், குழந்தைங்க ஸ்கூல் பக்கத்துலயும் கோயில் பக்கத்துலயும் இருக்குது. வயசு பிள்ளைங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அரியா வயசு 10 வயசு குழந்தை அது. அப்ப சின்ன சிறு ஒரு 3 வயசு குழந்தைய கூட பாக்குறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்ப வந்து அவங்க வெளி ஆளுங்கன்ட்டு இல்ல, உள்ள இருக்கிற தகப்பனால கூட, அண்ணனால கூட அந்த சில குழந்தைகள் பாதிக்கப்படுறத நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்களாம் ஆம்பளைங்களா பார்த்து திருந்துங்க. அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர் எடுங்க. ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளும் வேலைக்கு போறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நினைக்கிறோம். இல்லை ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பின்னாடி போயிட்டு இருக்க முடியாது, காலேஜ் போகும்போது பின்னாடி போயிட்டு இருக்க முடியாது, வேலைக்கு போகும்போதும் பின்னாடி போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுங்க விளையாட போகுங்க, எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லா இடத்துலயும் நம்ம கேமராஸ் வச்சாலுமே ஒண்ணுமே ஆகாது. சரிங்களா? கேமரா வந்து தவிர்த்துட்டு அதை வந்து உடைச்சிட்டு திருட்டு நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, ஒரு ஏடிஎம் மிஷினை உடைச்சி பணத்தை எடுக்கிறாங்க. எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு, எல்லா குற்றமும் நடந்துட்டு இருக்குது. மக்கள் நம்ம தான் திருந்தணும். நம்ம வீட்டு ஆம்பளைங்களோ இல்லை வெளி ஆளுங்களோ வந்து ஜென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மனசுல இருந்து அந்த ஒரு தப்பு நம்ம செய்யறோம், நம்ம மனைவியை தவிர அந்த ஒரு உணர்வுகள் நமக்கு வெளியே ஆளுங்க கிட்ட வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சா மட்டும்தான் இந்த தவறுகள்ல திருத்த முடியும். தவறை திரும்பி திரும்பி நடக்காம போக முடியும். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் பாதுகாப்புன்றது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க ஆனா ஒன்னும் கொஞ்சம் நீங்க இது பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இந்த மாதிரி யாராச்சும் கொடுத்தா போகாதீங்க நம்ம சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் இந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஆசையில போயிடுதுங்க இல்லைங்களா? நம்ம அங்கிள் தானே, நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் தானே, நம்ம டெய்லி பாக்குற அங்கிள் தானே, அண்ணா தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, போயிட்டு வாங்கிக்கிடுதுங்க, சாப்பிடுதுங்க, போயிடுதுங்க. ஒரு ஆசை வார்த்தைக்கு போயிடுதுங்க. அந்த ஆசை வார்த்தைக்கு இணங்க வேண்டான்னு அந்த குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க, இல்ல வாங்கி கொடுங்க. வேற யாருக்கு எடுத்தாலும் நீங்க போகக்கூடாது. அம்மா தவிர, தாய் தகப்பனை தவிர வேற யார் கொடுத்தாலும் போகக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. அப்பா கிட்ட அண்ணா கிட்ட கூட அந்த குழந்தைங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஒரு வயசு வந்த பிறகு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற அளவுக்கு சொல்லி கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு. சரிங்களா? இதுதான் நான் சொல்லுவேன். அதே போல சகோதரர்களே, நீங்க வந்து கொஞ்சம் மனம் திருந்தி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. அதுதான் நாங்க, அதாவது நானா சொல்லணும்னா, உன்னை போல பிறனை நேசி சொல்ல வரீங்க. ஆமா, உங்களை போல உன்னை போல பிறனை நேசிங்க. நீங்க எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதே மாதிரி மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நான் நீங்க தானே சொல்ல வரீங்க. ஒரு விஷயம் தெரியுமா, நாத்து நிலைமை இங்க ஒரு சம்பவம் நடந்துக்குது. அங்கதான் வந்து மாதிரி விக்டிம் ஆனாத பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய உடலை எரிச்சிட்டு, ஏன்னா தடைகளை மறைக்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு ரொம்ப சட்டத்திலாம் சிறந்து சொல்லி பாராட்டினாங்க, நார்த் இந்தியா ஒஸ்ட்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல இப்படி பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மோசமானது. நீங்க என்ன சொல்றது? கண்டிப்பா வந்து அது தப்புதான். ஏன்னா நமக்கு வந்து என்ன எதனால இந்த குற்றம் நடந்திருக்கு, இது உண்மைதானா, அவங்க சொல்றதை வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது. உண்மையிலேயே கற்பழிக்கப்பட்டிருக்குதா அந்த குழந்தை, இல்ல என்ன நடந்திருக்கு, அந்த நபராலதான் அந்த குழந்தை கற்பழிக்கப்பட்டாரா, நம்ம தெரியாம இன்னொரு நபர் மேல குற்றத்தை சாட்டவும் முடியாது இல்லையா? சோ வந்து அதுக்காக வேண்டி நம்ம இந்த எரிக்க கூடாது, பாடி வந்து எரிக்க கூடாது. இது மாதிரி குற்றம் பின்னாடி வரக்கூடாது. ஆனா ஆக்சுவலி நம்ம வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த வீடியோவே போடுறோம். அதே மாதிரி இந்த குற்றத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது, எரிக்காம சட்டத்தை கொண்டுட்டு வாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தைங்களையோ யாரையோ வந்து எரிக்காம அதை ரீபோஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ இல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கோ நமக்கு கரெக்டான ஆய்வு பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அதனால இதை தயவு செஞ்சு விஜய் சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு புது சட்டத்தை கொண்டுட்டு வாங்க, உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறோம். ஸோ இதோட நாங்கள் இந்த வீடியோவை வந்து மன கஷ்டத்தோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் உங்களை. அதுவரை பாய்.